நாளைக்கு அனுப்பிடுவாங்கம்மா. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல இருக்கே. குழந்தைய அழுவுது உட்பாட்ஸ் கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ஹெவி பர்ஃபார்மன்ஸ் சாச்சனா ஏன் பண்ணுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சுன்னு ஒரு நேர்காணல், அதாவதுங்க இந்த ஆடியன்ஸ் போல் ஒன்று பண்ணுவாங்க. அதை பண்ணி இன்னைக்கு மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதை மக்கள் சொல்றாங்களா அவங்களாவே சொல்றாங்களான்னு தெரியல. உடனே அன்னைக்கு ஒரு டாஸ்க்கை கொடுப்பாங்க. அதன்படி நேற்று வந்தது என்ன அப்படின்னா, ஜென்ஸ் எல்லாரும் அவங்களோட ப்ரொவிஷன்ஸை வச்சு லேடிஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு வேலை சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சிக்கன்லாம் கேட்டாங்க. பிக் பாஸ் அதெல்லாம் பட்ஜெட்ல முடியாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாரு. உடனே நம்ம பாய்ஸ் மனசு பெருசு இல்லையா, அதனால பாய்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணி போட்டு அதுக்கு எக்கில் ஏதோ பண்ணி ஏதோ அசத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. டாஸ்க்கும் பர்ஃபார்மா முடிச்சிட்டாங்க. இது நேற்று காலையில நடந்ததுடா, இன்னைக்கு என்ன நடந்தது அதை சொல்லு அப்படின்னு தானே கேட்குறீங்க. டேரக்டா சனிக்கிழமைக்குள்ள போனோம்னா என்ன கொடுத்துருக்க போறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு தூங்குறது தான் அன்னைக்கு நாளோட வேலையா இருக்கும். அதுல ஒரு சின்ன மாற்றமா இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த 5 ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் அடிச்சு கிடந்து விடுவாங்க தெரியுமா, அந்த 5 ஸ்டாரை வச்சு இவங்க எல்லாருக்கும் ஒரு பல்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இது பெரிய டாஸ்க் ஒன்றும் இல்லைங்க. இவங்க இத்தனை நாளா இந்த வீட்டுல எங்கெல்லாம் கொட்டாய் விட்டு வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் போட்டா எடுத்து வச்சு டூ நத்திங் அப்படின்னு ஒன்று கொடுத்து அதை ஒரு டாஸ்கா கொடுத்துட்டாங்க. இதுங்களும் பெப்பர் பேனே ஒன்றும் சொல்ல முடியாம கெட்ட மெக்கேன்னு சிரிச்சு வச்சு முடிச்சுட்டு கடைசியில 5 ஸ்டாருக்கு அடிச்சு பிடிச்சிட்டு வந்து எல்லாம் பங்கு பிரிச்சுக்கிறது தாங்க இன்னைய டாஸ்க். நம்ம பிக் பாஸும் குசுமுக்காரர் தாங்க. பல்பு கொடுக்கறதும் கொடுத்துட்டு கையில 5 ஸ்டாரையும் சேர்த்து கொடுத்துற இந்த அழுகிற பிள்ளைக்கு கையில 5 ஸ்டார் கொடுத்த மாதிரி இவங்களும் அவங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாங்கன்றத பார்க்காம அதுக்கு பதிலா அந்த 5 ஸ்டார் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெம்பட்டுச்சு. அதையும் பிக் பாஸ் கடைசியில ஒரு குத்தி தான் அதையும் கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த 5 ஸ்டார்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குங்க. 5 ஸ்டார் வந்ததுலயே இந்த சாஞ்சனா மட்டும் தாங்க ரொம்ப கேவலமா அல்பம் பல்பமா நடந்துக்குச்சுன்னு சொல்லலாம். 5 ஸ்டார்னு தனக்கே அவ்வளவு 5 ஸ்டார் வந்தது போது போதலன்னு இருக்கிற எல்லார்கிட்டையும் அதுக்கு தன்னோட பங்குன்னு ஒன்று புரியாது மட்டும் இல்லாம அதுக்கு ஆனந்திக்கிட்ட நல்லா வாங்கி கட்டுக்கிச்சுன்னு சொல்லலாம். என்ன சும்மா கிரேவிங் சொல்லிட்டு இருக்க, எல்லாருக்குமே எல்லா கிரேவிங்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கிறாங்க. உனக்கான சாக்லேட்ஸ் உனக்கு வந்துருச்சா, அடுத்தவங்களோடதையும் சேர்த்து ஏன் வாங்கணும்னு நிக்கிற, அப்படி என்ன உனக்கு பேராசை, அப்படி என்ன உனக்கு கர்விங் அப்படின்னு சொல்லி ஆனந்தி லெஃப்ட் அண்ட் ரைட்டு பலார்னு நல்லா வெளுத்து வாங்கிட்டாங்க. அதை ஒன்றும் சொல்ல முடியாம ஒரு கேவலமா எப்பொழுதும் ஒரு சிரிப்பு சிரிக்குமே அந்த மாதிரியே சிரிச்சுட்டு சமாளிச்சுட்டு போயிடுச்சு இந்த சாஞ்சனா. இதெல்லாம் நாய்வால் ஆனந்தி நிறுத்த முடியாது அப்படின்னு நாங்க சொல்லல, ஆடியன்ஸ் சொல்றாங்க. ஆடியன்ஸ் மீன்ஸ் மக்கள் சொல்றாங்க. அந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ற மாதிரியே இன்னொன்னு நடந்தது. என்ன அப்படின்னா, நம்ம சீதா அண்ணன் எல்லாருக்கும் பிரியாணி வெரைட்டிஸா கொடுத்து அதோட வெஜ்ஜும் சேர்த்து கொடுத்தாங்க. ஆனா நம்ம சாஞ்சனா நான் வெஜ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கின பல்பு பத்தாதுன்னு இப்பவும் மட்டனை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மட்டனோட சேர்த்து 65யும் கேட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாம என்னோட நான்வெஜ் பங்கு வேணும்னா உங்களோட சாக்லேட்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு வேற ரூல்ஸ். ஏமா நீனே வெஜிடேரியன் தானே, இதுல நான்வெஜ்ல உனக்கு எங்கம்மா பங்கு இருக்கு. இந்த வாரம் பூரா பாத்தீங்கன்னா சாஞ்சனாவோட ஆட்டம் கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு, ஹெவியாவும் இருந்தது. இதுக்கெல்லாம் சேது அண்ணன் தான் காரணமா இருப்பாரோ, பின்ன டேடி நாம என்ன பண்ணாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற எண்ணத்துல ஆட்டம் கொஞ்சம் ஹெவியாவே இருந்த மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேது அண்ணன் சஞ்சனாக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சஞ்சனாவோட தப்பெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு தட்டி கொடுக்குறாங்கன்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட செக்மெண்ட்ல தெரியத்தானே போகுது. சேது அண்ணன் எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி எல்லாம் கவுக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம சேதனோட செக்மெண்ட்டும் வந்துச்சு. சேது அண்ணனும் வாமா எல்லாருக்கும் வெல்கம் பண்ணி எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி மெதுவா டாபிக்கை ஓபன் பண்றாங்க. அதுல கொஞ்சமா தெளிவா பேசினது நம்ம முத்துவும் லைட்டா ஜாக்லினும், அதை விட லைட்டா சௌந்தர்யாவும் தான் சொல்லலாம். அதுலயும் இந்த சிவகுமார் பேசினார் பாருங்க, ஆண்டவரே அப்படி இருந்தது. ஹவுஸ்மேட்ஸ்லாம் அப்பா தலை சுத்தினது சேதனனுக்கு மட்டும் இல்ல நமக்கும் தான். என்ன அப்படின்னா, இத்தனை சீசனையும் பாத்தீங்களா இல்லையா, இத்தனை சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த சீசன்ல நீங்க என்ன இன்ட்ரெஸ்டா பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹவுஸ்மேட்ஸ்ல ஒரு கேள்விதான் கேட்டாரு நம்ம சேதனை. அதுக்கு நம்ம ஹவுஸ்மேட் கொடுத்தாங்க பாருங்க பதிலு. அதுல பாவம் அந்த மனுஷன், அதுலயும் சிவகுமார் சொன்னாரு பாருங்க ஒரு பதிலு, ஆண்டவரே அப்படிதாங்க இருந்தது. ஹோட்டல்ல மெனு கார்டுல இருக்கிறத ஒப்பிக்கிற மாதிரி மனுஷன் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படிதாங்க இருந்துச்சு இவரோட பேச்சு. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம சேதுவனோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்பவே கண்ண கட்டுது. அந்த அளவுக்கு நொந்து போயிட்டா நம்ம சேதுவன. சரி, இதெல்லாம் முடிஞ்சு இவங்க கிட்ட நம்மளால வாயை புடுங்க முடியாது, நேமா டைரக்டா மேட்ருக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருந்துச்சு, அதையாவது எல்லாம் வாயை திறந்து சொல்லி தோங்கப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு சேதனும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட நம்ம கண்டஸ்டன்ஸ் அதுக்காவது நல்லா பேசினாங்களான்னு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா போச்சுன்னா அதுக்கு அப்புறமா தான் முத்துக்கு கொடுத்த டாஸ்க், ஜெஃப்ரிக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே வந்து நின்னுச்சு இன்னைக்கு. பொதுவா சேது அண்ணா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்ற தாட்ல இருந்த இந்த சனிக்கிழமை எபிசோடுல தட்டி தூக்கி அடிச்சுட்டு நம்ம சேது அண்ணனா இது ஃபர்ஸ்ட் டைமா பாய்ஸ் டைமுக்கு இவ்வளவு பேசியிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு சேது அண்ணனோட இன்னும் செம்மையா போச்சுன்னு சொல்லலாம். பத்தாவதுக்கு சேது அண்ணா ஒரு ட்ரிக்ஸ் வேற சொல்லியிருந்தாங்க.
எப்பெல்லாம் யாரெல்லாம் எந்திரிக்கிறாங்களோ கடைசியில உள்ளவங்க வரைக்கும் நீங்க கைத்தட்டி விசில் அடிச்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதும் போதும் நம்ம ஆடியன்ஸ் சேது சொன்னதுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? அவங்க ரேஞ்சுக்கு வேற லெவல்ல ஒரு செய்தி செஞ்சிருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஆரவாரம் பண்ணி மோரோவர் எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க இன்னைக்கு பார்க்க வந்த ஆடியன்ஸும். ஆனா நம்ம முத்துக்குமார் சும்மா இருப்பாரா? கரெக்டா கடிச்சிட்டாரு. இது எல்லாமே நமக்கு வந்து குத்துடா, இது வந்து நமக்கு வந்து பாராட்டு இல்ல அப்படின்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம முத்துக்குமார். அப்படியே விஷயம் நகர்ந்து அந்த டாஸ்க் பக்கம் போச்சு. கடைசியில் இந்த டாஸ்க் என்னதான் ஆச்சு, இந்த டாஸ்க் கொடுக்கறதுனால என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு பேச்சு வரும்போது இந்த மாதிரி நம்ம மஞ்சரி கேப்டனாக இருக்கும்போது எங்களுக்கு கொடுத்த இந்த டாஸ்க்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இதை அந்த மாதிரி இவங்களுக்கு பண்ணினா பரவாயில்ல, அவங்களுக்கு பண்ணினா பரவாயில்லைன்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அப்படி ஒரு நினைப்பு இருந்தால் அதை மாற்றிக்கணுன்றதுக்காக அவங்க கொடுத்த டாஸ்க்கை நான் மறுக்காமல் செஞ்ச காரணம் இதான்னு நம்ம முத்துக்குமார் சொல்லி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி, தர்ஷிகா இப்படின்னு வரிசையாக எழுப்பி இந்த டாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க ஒப்பீனியனை அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லும்போது அப்போ 2 பேர் மட்டும் மாத்தமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் தான். எங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுக்கலாம் பிடிக்கல, இதெல்லாம் எங்களுக்கு செட்டே ஆகலை. அதுலேயும் ஆம்பளைங்க அவங்க ரொம்ப பாவம். இவங்க டாஸ்க் அப்படின்ற பேரில் தன்னோட வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறாங்க. தங்களோட வன்மம் தான் வெளியில் வருது. இந்த டாஸ்க்னால ஒவ்வொருத்தவங்களோட உண்மையான சொரூபம் தான் வெளியில் வருது. அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பர்சனல் அட்டாக், வஞ்சம், வெஞ்சம் இது எல்லாம் தான் வெளியில் வந்து இவங்களை பழிவாங்கியே தேரணும்னு இருக்கே ஒழிய இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டாஸ்க் போகலை அப்படின்னு அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் சொல்லி முடிச்சாங்க. அதை தொடர்ந்து ராஜாராணி டாஸ்க்ல தான் தோத்து போன அந்த கோவத்தை, தன்னை கிண்டல் பண்ண அந்த கோவத்தையும் சாஞ்சனா இந்த டாஸ்க் மூலமா ஜெஃப்ரிக்கு கொடுத்து ஜெஃப்ரியை பழி வாங்கிட்டா அப்படின்ற விஷயத்தையும் பிராங்கா சொன்னாங்க. அதுலயும் அன்ஷிதா சாஞ்சனாவை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா சாஞ்சனாக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்கள வச்சு செஞ்சிருவா. அதுலயும் அவங்கள ஆத்திரம் தீர்ற அளவுக்கு பழிவாங்கிற வரைக்கும் ஓய மாட்டா, பழிவாங்கிட்டு தான் உட்காருவா. அதுல ஜெஃப்ரிக்கு கொடுத்தது இது பர்சனல் அட்டாக் தான், வேணும்னு தான் அவ கொடுத்தா அப்படின்றதையும் படார்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இதே விஷயத்த ஆனந்தியும் போட்டு உடைச்சிட்டாங்க. சுத்தி இருக்க எல்லாரும் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணி தனக்கு அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சாஞ்சனாக்கு பெரிய அளவுல ஹர்ட் ஆயிடுச்சு போல. உடனே வச்சாங்க பாருங்க ஹெவியா ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்பா பார்க்க முடியல. அதுலயும் அந்த அழுத இருக்கே பச்சையா நடிப்பாவே தெரிஞ்சிச்சு. சாஞ்சனா எழுப்பி என்னம்மா ஜெஃப்ரிக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டியா அப்படின்றதும் நம்ம டேடி தானே நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளை மீறிய திடீர்னு போகிறாங்க நம்ம டேடி அப்படின்ற தைரியத்தில் ஆமாம் நான் பர்சனல் வெஞ்சத்தை தான் தீர்த்துக்கிட்டேன், நான் வேணும்னு தான் அவனுக்கு டாஸ்க்கு கொடுத்தேன், என்ன கிண்டல் பண்ணா என்ன ஹர்ட் ஆயிடுச்சு, நான் டாஸ்க்கு கொடுத்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாகவே பேசிடுச்சு சாஞ்சனா. ஆனால் சுற்றி இருக்க எல்லாருமே பதில் சொல்கிற ரூபத்தில் வச்சு அடித்ததில் நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் பதில் கொடுக்கறத விட பயங்கரமாக இவங்களே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவோன்னு போட்டதுமே அங்கே எல்லாமே பல்பாகி போணுச்சு. சேது அண்ணன் பேசி முடிச்சதும் பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட உடனேயே நேராக ஓடி போய் பாத்ரூம்ல சாஞ்சனா அழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பெண் தானே அப்படின்ற அந்த போர்டு இப்பெல்லாம் காட்டுறது இல்லைங்க. என்ன கதைன்னு தெரியல, கண்டிப்பா யாரோ ஹெவியா வறுத்திருப்பாங்க போல. அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு சாஞ்சனா. அதை பார்த்த எல்லாருமே சாஞ்சனா சாஞ்சனான்னு அலறிக்கிட்டு வந்து அதை சமாதானப்படுத்த, நீங்களாம் கூட சமாதானப்படுத்த வேணாம், என்ன பாய்ஸ் தான் கரெக்டாக சமாதானப்படுத்துவாங்கன்னு. எனக்கு முத்து அண்ணன் தான் வேணும்னு அழுதுட்டு முத்துக்கிட்ட போய் ஹக் பண்ணி அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. முத்துவும் சாஞ்சனாவை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. பாய்ஸ் எல்லாம் ஜென்னுங்க, அதனால தாராளமா நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க மனசு சுத்தமா அதுதாங்க ரொம்ப முக்கியம். சாஞ்சனா டபுள் கேம் ஆடி பசங்களுக்கு எதிராக எவ்வளவோ விஷயம் பண்ணனாலும் சாஞ்சனா அழுதுட்டு வந்த உடனே பாய்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி அவங்களுக்கு சமாதானம் செஞ்சதுதான் ஹைலைட்டே. இவ்வளவு நல்ல சோல், இவ்வளவு நல்ல அன்புள்ள இவங்க எந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேணாம், உங்களுக்கே தெரியும். எதையோ நினைச்சு ஹெவியா போட்ட பர்ஃபார்மன்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சான்னு சாஞ்சனா டெஸ்ட்டும் பண்ணாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம சேது அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது சேது அண்ணன் எல்லாத்தையும் கேள்வி கேட்ட மாதிரி சாஞ்சனாவை எழுப்பி ஒரு கேள்வி கேட்க, சாரி சார் நான் அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்தேன், நீங்க கேள்வி கேட்டதை நான் கவனிக்கவே இல்லை, கேளுங்க சார் அப்படின்னு கேட்டதுலேயே பச்சையா தெரிஞ்சிச்சு நான் ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டமா இருந்தேன், நீங்க சமாதானப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனா சேதனை அதெல்லாம் கண்டுக்காம அப்படியா சரி இதுதான் விஷயம்ட்டு கரெக்டா சூப்பரா அவங்க ஸ்டைல்ல ஒரு விஷயத்த கேட்டு முடிச்சாங்க. அப்போ திருக்கு புருக்குன்னு முடிச்ச சாஞ்சனா ஓகே நீ ரெஸ்ட் எடு உட்காரு அப்படின்னு ஒரு பெரிய பல்பா தூக்கி கையில கொடுத்தாங்க. என்னடா இது நம்ம டேடியா, இது நம்ம வந்து அழுதுட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா பார்த்துருப்பாங்க, கூப்பிட்டு நம்மள அவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா உள்ளவங்களை திட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சாஞ்சனா எண்ணம் அங்க ஃபியூஸ் போன பல்பா போனதுதான் ஹைலைட்டே. இதுக்கு மக்களே பயங்கர ஆதரவும் ஆர்வமும் பயங்கரமா காட்டிருந்தாங்க. அதுக்கு மேலேயும் மஞ்சூரியன் பண்ணினதுதான் இன்னைக்கு இன்னொரு ஹைலைட்டுமே. கேப்டன்சி டாஸ்க்ல மஞ்சூரி பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேது அண்ணன் மொத்தமா வச்சு எல்லாரையும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டைல் கூட டிஃப்ரெண்டா ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது, இன்னும் மாசா இருந்தது. இப்படி போக போக இது ஃபினிஷ் ஆகாம 11:45 ஷோ தொட்டுச்சு. இப்படியே போனா சரி இருக்காதுன்னு நம்ம சேது அண்ணனும் நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஷோவை கட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க.
டைமும் ஆயிப்போச்சு. சேதானு சொல்லியும் மாலை முடியல. அதனால ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் இல்லாம தான் அவங்களும் கிளம்புறாங்க. அநேகமா நாளைக்கு தான் தெரியும் இதுக்கெல்லாம் என்ன எண்டுன்னு. யாருக்கு தெரியும், சேதான நாளைக்கு அப்படியே ஆப்போசிட்டா மாதிரி நாளைக்கு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வரக்கூட செய்யலாம். ஏன் சௌந்தர்யாவை சாஞ்சனா திட்டினது சரின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் டேடி இல்லையா. சாட்டர்டே எபிசோட் மாதிரியே சண்டே எபிசோடும் நெருப்பு தெரிக்குதா இல்ல தண்ணி ஊற்றி அணைக்கிறாங்களான்னு நாம சண்டே எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு வழியா மஞ்சரிய மஞ்சூரியனாக்கி இந்த விஷயத்தையும் அதோட ஆஃப்லேயே முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இருந்தது ஒரு பெரிய காமெடி. என்னையா அருண், நல்லதானையா இருந்துட்டு இருந்தீங்க, என்னையா திடீர்னு இப்படி ஒரு வன்மா முத்து மேல அப்படின்னு கேட்குற அளவுக்கு அருண் முத்துவை கழுவி ஊத்திட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் இந்த பக்கம் சாஞ்சனா பண்றது ஆக்டிங் தானே தெரிஞ்சோ தெரியாமையோ சாஞ்சனாவை சாந்தப்படுத்திட்டு இருந்தாரு முத்து. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணுங்களும் இதெல்லாம் நமக்குள்ளேயே பேசி எல்லாம் சரி பண்ணிக்கணும், இந்த மாதிரி 10 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாம் ஒரு பக்கம் சண்டை வளர்த்துட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து ஓடிட்டு இருந்த இந்த சாட்டர்டே எபிசோட் இந்த இடத்துல சுபமா முடிஞ்சிச்சு. எபிசோடு மட்டும் இல்ல, நம்ம வீடியோவும் தான். மக்களே, இதுல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதுல யார் நடிக்கிறா, யார் ஒரிஜினலா இருக்கா, யார் உண்மையிலேயே பாசமா இருக்கா, யார் டபுள் கேமா இருக்கான்னு. ஸோ நீங்க பிக் பாஸுக்கு ஓட்டு போறதா இருந்தா பார்த்து ஓட்டு போடுங்க. தப்பானவங்களை உள்ள தங்க வச்சிடாதீங்க. இது என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட். இதே மாதிரி இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது கரெக்டா வந்துருச்சான்னு பார்க்கணும்னா அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பட்டன் அமுத்தி வச்சிருங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான்.